பிரியமானவர்களே, ஜீசஸ் காலிங் டிவியின் ஒரே கேள்வி ஒரே பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மலேசியாவில் இருந்து ஒரு இந்து நண்பர் மகேஷ் என்பவர் ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு கடைசி புஸ்தகமான மல்கியா முதல் புதிய ஏற்பாட்டு முதல் புஸ்தகமான மத்தேயு வரை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சரியாக 400 வருடங்கள் யெகோவா தேவன் எந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் மனிதர்களிடம் பேசவில்லை, ஊரீம் தும்மீம் மூலமாகவும் மனிதர்களிடம் பேசவில்லை, எந்த வான தூதர்களை அனுப்பியும் மனிதர்களிடம் பேசவில்லை. இந்த 400 வருட காலங்களும் தேவன் ஏன் மௌனமாக இருந்தார்? இவர் ஜனங்களை மறந்து விட்டாரா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கான சரியான பதிலை இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக கடந்த வீடியோவிலே சாலமோனுக்கு பிறகு அவனுடைய அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்த அவனுடைய மகன் பெயர் என்ன என்று கேட்டிருந்தோம். அதற்கு ரெகபயாம் என்று சரியான விடையை அநேக பேர் கமெண்ட் செய்திருந்தீர்கள். உங்களுடைய பெயர்கள் இந்த வீடியோ டிஸ்பிளேயிலே காட்டப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமியின் வருகைக்கு முன்பாக 400 வருடங்கள் ஏன் யெகோவா தேவன் மனிதர்களிடம் பேசவில்லை, தீர்க்கதரிசிகளையும் அனுப்பவில்லை? அவர் ஏன் மௌனமாக இருந்தார்? இந்த 400 வருட காலங்களும் இன்டர் டெஸ்டிமெண்டல் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது, இடைநிலை காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது கிறிஸ்தவத்தின் இருண்ட காலமாக கருதப்படுகிறது. தேவன் ஆதியிலே ஆதாம், காயின் ஆகியோர் தொடங்கி தாவீது, சாலமோன் போன்ற ராஜாக்கள் முதல் மல்கியா வரை 33 பேரிடம் தெளிவாக பேசியதாக வேதாகமும் சொல்லுகிறது. தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எழுதிய 16 தீர்க்கதரிசிகளிடமும், மோசே, சாமுவேல், எலியா, எலிசா போன்ற பிற தீர்க்கதரிசிகளிடமும் மொத்தமாக 21 பேருக்கு அதிகமான தீர்க்கதரிசிகளிடம் யெகோவா தேவன் பேசி அவர்கள் மூலமாக மனிதர்களிடம் பேசினார் என்று வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஊரீம் தும்மீம் மூலமாக தேவன் மனிதர்களிடம் பேசியதை பார்க்க முடிகிறது. இன்னும் அநேக வசனங்களில் இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். இந்த ஊரீம் தும்மீம் என்பது ஆசாரியர்களின் அலங்கார சாதனமாகவும் தேவனிடம் பேசும் ஒரு கருவியாகவும் இருந்தது என்பதனை நாம் அறிகிறோம். ஆனால் இந்த 400 வருட காலமும் ஊரீம் தும்மீம் மூலமாகவும் தேவன் யாரிடமும் பேசவில்லை, எந்த தூதர்களையும் இந்த பூமிக்கு அவர் அனுப்பவில்லை. ஏன் இப்படியாக? இதற்கு முன்பு பேசி வந்த 4 விதங்களிலும் தேவன் மனிதர்களிடம் பேசவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி புஸ்தகமான மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதிய காலத்திலே தீர்க்க தரிசிகளின் பேச்சுக்களை, வார்த்தைகளை கேட்கும் மனநிலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூதர்கள் மாறி போனார்கள். மல்கியா 1 முதல் 4 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவனை கோபமூட்டும் காரியங்களை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. சூனியக்காரர்களாகவும், விபச்சாரிகளாகவும், பொய்யான இடுகிறவர்களாகவும், விதவைகள், திக்கற்றவர்கள், கூலிக்காரர்கள் ஆகியோரின் கூலியை அபகரிப்பவர்களாகவும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனங்களை தீர்க்கதரிசிகள் சொன்னபோது அந்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை யூதர்கள் கேட்காத காரணத்தினால் தேவன் மல்கியா தீர்க்கதரிசியோடு தீர்க்கதரிசிகளை அனுப்புவதை நிறுத்தினார். அதே மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் என்று மல்கியா 4வது அதிகாரம் முதல் வசனத்திலேயே சொன்னார். அதாவது இந்த அக்கிரமக்காரர்கள் அனைவரையும் அழிக்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று மல்கியா 4:5 சொன்னார். அதாவது அந்த பெரிதும் பயங்கரமான கொடிய நாள் வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியின் ஆவியோடு யோவான் ஸ்நானன் இந்த பூமிக்கு வருவான் என்பதனை தேவன் வாக்குறுதி கொடுத்தார். எலியா தீர்க்கதரிசியின் ஆவியோடு வந்தவன் யோவான் ஸ்நானன் தானா? ஸ்நாபக யோவான் தான் எலியாவின் ஆவியோடு வந்தான் என்று மத்தேயு 11வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி மயிர் உடைகளை அணிந்து வார்க்கச்சை கட்டி இருந்து வனாந்தரங்களில் ஊழியம் செய்ததாக இந்த வசனம் சொல்கிறது. அதுபோல யோவான் ஸ்நானனும் ஒட்டக மயிர் உடை அணிந்து அறையில் வார்க்கச்சைகளை கட்டி அதே ஆவியோடு வனாந்தரத்தில் ஊழியம் செய்ததாக மத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது. யோவான் ஸ்நானன் என்பவன் எலியாவின் ஆவியோடு வரும் அதே சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வருவார் என்றும் தீர்க்க தரிசனம் மல்கியா தீர்க்கதரிசியே சொல்லியிருந்தார். இதோ நான் என் தூதனானவரை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற தூதருமானவர் தம்முடைய ஆலயத்தில் தீவிரமாய் வருவார் என்று மல்கியா 3வது அதிகாரம்
1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது யோவான் ஸ்நானம் வரக்கூடிய அதே காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவும் மெசியாவாக வருவார் என்று இந்த தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வருகையானது இந்த மல்கியா முதல் 400 வருடங்கள் கழிந்துதான் இருக்கும் என்பதனை தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய 9வது அதிகாரம் 25வது வசனத்திலே தெளிவாக குறித்து வைத்திருந்தார். அதனால் இந்த இடைப்பட்ட 400 வருடங்களிலும் எந்த தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காத இந்த ஜனங்களுக்கு இனி வேறு தீர்க்கதரிசிகளை அனுப்ப வேண்டாம் என்று மௌனம் காட்பதே தேவன் தீர்மானித்த திட்டமாக இருந்தது. 400 வருடங்களாக மெசியாவின் வருகைக்காக யூத ஜனங்களை ஏங்க வைக்க வேண்டிய ஒரு திட்டமும் யெகோவா தேவனிடம் இருந்தது. இதனால் தான் சரியாக மல்கியா தீர்க்க தரிசனம் சொன்ன காலம் முதல் 400 வருடங்கள் கழியும் போது திரும்பவும் கபிரியல் என்கிற தூதனை தேவன் முதலாக பூமிக்கு அனுப்புகிறார். லூக்கா 1வது அதிகாரத்திலே ஆசாரியனும் யோவான் ஸ்நானனுடைய தகப்பனுமான சகரியா என்பவரிடம் வந்து யோவான் பிறப்பு பற்றி இந்த கபிரியல் வானதூதன் சொல்லுகிறார். லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே யோவான் ஸ்நானனானவன் எலியாவின் ஆவியோடு இயேசு கிறிஸ்துவின் முன்னால் நடப்பான் என்று தெளிவாக இந்த கபிரியல் தூதன் தூது சொல்கிறார். இந்த 400 வருட காலமும் யெகோவா தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் மௌனமாக இருந்தாரா அல்லது மனித குலத்தை தேவன் மறந்தவராக இருந்தாரா? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் திட்டத்தை, சுவிசேஷத்தை இந்த உலகம் அறிவதற்கு இந்த உலகத்தை தயார்படுத்தி கொண்டிருந்தார். இந்த பூமியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பாலஸ்தீன் மண்ணில் பிறப்பதற்கு சரியாக 330 வருடங்களுக்கு முன்பாக கிரேக்க மகா சக்கரவர்த்தியான அலெக்சாண்டர் மூலம் உலகம் முழுவதும் கிரேக்க மொழியை பரவச் செய்தார். இதனால் தான் கிரேக்க மொழியிலே இந்த பழைய ஏற்பாடானது முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 63 வருடங்களுக்கு முன்பாக ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகம் முழுவதையும் தன் கைக்குள்ளாக்கியது. இவர்களை கொண்டு பரிசுத்த தேவன் கடல்வழி மார்க்கத்தையும் தரைவழி மார்க்கத்தையும் சரியான பாதையில் அமைய செய்தார். இப்படி செய்ததால் தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வந்த பவுல் மற்றும் பிற அப்போஸ்தலர்கள் மூலமாக போக்குவரத்து பிரச்சனை எதுவும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடிந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலத்தில் தான் இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் தங்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்து விலகி மெசியாவின் வருகைக்காக ஏங்க தொடங்கினார்கள். தங்களுடைய ஆலயங்களை இழந்த இந்த யூதர்கள் சினகோக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஜெபக்கூடங்களை கட்டி தேவனை உண்மையாக தொழ ஆரம்பித்தார்கள். இந்த சினகோக்கள் கட்டப்பட்டதால் தான் பவுல் மற்றும் பிற அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் வேகமாக பரவ தொடங்கியது. தேவ பிள்ளைகளே, மத்தேயு முதல் மல்கியா வரை 400 வருட காலமும் தேவன் அமைதியாக இருக்கவில்லை. அவர் என்ன காரணங்களால் பூமியில் மனிதர்களோடு பேசவில்லை என்கிற காரியங்களையும் இந்த வீடியோவிலே பார்த்தோம். இந்த வார உங்களுடைய கேள்வியாக, யோவான் ஸ்நானனை கொலை செய்ய காரணமாயிருந்த ஏரோதியாள் என்று சொல்லப்படுபவள் யாருடைய மனைவியாக இருந்தால் அது எந்த வசனங்களில் குறிக்கப்படுகிறது என்பதனை தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர்கள் அடுத்த வீடியோவிலேயே அறிவிக்கப்படும் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.